அதாவது கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் வந்து அம்மா உணவகத்தை வந்து அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரியும், இப்போ புதுசாக தாவேக அரசு வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு புத்துயிர் கொடுத்த மாதிரியும் இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து நரேஷன் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த தாவேக எம்எல்ஏக்கள்லாம் அப்பப்போ போய் அம்மா உணவில் சாப்பிட்ற மாதிரி வீடியோஸும் நிறையா வருது. அதில் ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்தேன். அந்த கேமராமேனே கேட்குறாரு, இந்த காலையில் வந்து சாப்பிடும்போது இந்த சாம்பார்லேயே இது புதுசாக ப்ரிப்பேர் பண்ணிங்களா, அதாவது வெளியில் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காம கேட்குறாரு. அதுக்கும் அந்த எம்எல்ஏ வந்து அப்படியே சமாளிச்சுட்டு அந்த பக்கத்து திரும்புகிறாரு. இந்த மாதிரியான கூத்துக்கள்லாம் நடக்குது. உண்மையிலேயே அந்த திமுக அரசாங்கத்தில் வந்து அம்மா உணவகத்தை கண்டுக்கவே இல்லையா, அதுக்கு எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜூலை 19, 2024 அன்னைக்கு அப்போ முதல்வராக இருந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்துக்காக 21 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த 21 கோடியில் 7 கோடி வந்து அந்த சபையில் உபகரணங்கள் வாங்கிறதுக்காகவும், மீதி 14 கோடி வந்து அந்த அம்மா உணவகத்துடைய ரினோவேஷன் பர்பஸ்க்காகவும் செலவிடப்படுறதுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த தகவல் எதுவுமே தெரியாமல் இப்போ இந்த தாவேக தொண்டர்கள் வழக்கம் போல் ஃபயர் அவுட் இருக்கிறாங்க. இந்த தாவேக அரசு ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எந்த மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் ஓய்ந்துருவோம் போல இருக்க. எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட்